வாட்டர் டாஸ்க்ல மெயினா அவங்களுக்கு கொடுத்த ஒர்க் என்னன்னா ஒரு அலாரம் அடிக்கும் 10 செகண்டுக்குள்ள டேங்க் கொண்டு வைக்கணும் ஃபில் பண்ணணும். அதுக்கு 2 பேர் இருந்தாங்க, கம்ருதீனும் சபரியும். ஸோ அவங்க கொடுத்த வேலையை அவங்க செய்யலைங்கிறது தான் இன்னைக்கு பிக் பாஸ் வச்ச கோரிக்கை. பிக் பாஸ் அடிக்கிறாப்புல அப்போ கூட இது டெலிகாஸ்ட் ஆச்சா இல்லையான்னு தான் உங்களுக்குலாம் கவலை, தண்ணி இல்லைன்னு கவலை இல்லைன்னு இப்படி ஒரு ஆட்டிடியூடோட பிக் பாஸ் பேசி 8 சீசன்ல கேட்டதில்லை நான். இது சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் நடந்ததில்லை, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி வந்து அது பயங்கரமான அடி. அந்த வாட்டர் டாஸ்க்ல வந்து ஒரு டென்ஷன் ஆகிட்டார் என்னன்னு தெரியல, போட்டுக்கிட்டு இது கூட இதை பற்றி கவலை இல்லை, அதை கேட்குறீங்க, ஏதாவது ஒரு டேப்பில் போய் வைங்க, தண்ணி அனுப்புகிறேன். வாட்டர் டாஸ்கில் பிக் பாஸ் அவங்கள ஹேண்டில் பண்ண விதம் வந்து அடி வெளுத்துட்டாருங்கிறப்போ அடுத்த டாஸ்கை வெளுத்துக்கட்டுன்ட்டு கொடுத்துட்டாரு. என்னன்னே தெரியலங்க, கெமி பார்வதி வந்து கொழாடி சண்டை, லிட்ரல் இதுதான் உண்மையிலேயே கொழாடி சண்டை. அவங்க தோத்து போயிருவாங்க இந்த சண்டைக்கு முன்னாடி. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் சீசன்லாம் ரொம்ப டுவர்ட்ஸ் தி எண்டு தான் சண்டை வந்துச்சு. மொதல் நாளே சண்டை, அடி சாவுங்கடா 2 பேருன்ற ஒரு மோட்ல தான் இருக்கிறாங்க. இவங்க சண்டை போடுறது யாரும் தடுக்கவும் வரல. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. தொடர்ந்து 4வது நாளா பிக் பாஸ் போய்கிட்டு இருக்கு. தொடர்ந்து 4வது வாரமா நம்ம பைசன் பத்தி பேசிட்டு இருக்கோம். அது பழைய வீடியோ இது இருக்கு, நேற்று போட்டு போய் பாருங்க, பாத்துக்கங்க. பிக் பாஸ் வந்து 3rd டே ரிவ்யூ, இது 4th டே தானே, இது 4th டே எபிசோட் 3வது நாள். எபிசோட் 3வது நாள் நம்ம பேசுனது 4th டே. ரொம்ப அவங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ், பாக்குறதே அபூர்வம். அவங்க பிக் பாஸ் இதை பாக்குறதே அபூர்வமா இருக்கு. அதனால நேற்று நீங்க பார்த்த எபிசோடுங்க, அவ்வளவுதான் அப்படி சொல்லிடுவோம். நேற்று என்ன பார்த்தாலும் அப்படி இதாயிரும். ஓகே, எப்படி போச்சு உங்களுக்கு? இன்னும் ஊர்ல இருந்து வந்தோடனே கேட்பாங்க எப்படி போச்சுங்க, பிரயாணம்லாம் சௌகரியமா? அந்த எபிசோட்லாம் ரொம்ப சுமார் தான். இந்த வாட்டி வந்து எல்லாருமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராப்பராக வெளியே இந்த ஷோவை தங்களை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுன்ற பிஆர் டீம் எல்லாம் வச்சுட்டு அப்படி தான் வந்திருக்கிறாங்க. நம்ம தலைமை வாட்டர்மெலன் வந்து வாங்கின அடிக்கு அவர் ஃபஸ்ட்டே பிஆர் வச்சிட்டார் போல். ஏன்னா வந்து அந்த உறவோ யாருன்னு அந்த பாட்டெலாம் போட்டு ஸ்டேட்டஸாக விட்டு தாளிக்கிறாங்க எல்லாரும். அது இயற்கையாக நடக்குதா பிஆரான்னு தெரில, ஆனால் எல்லாருமே அப்படி வச்சுருக்காங்க. அந்த 24/7 லைவ் வேறு இவங்க நல்லா சாதகமாக அமைஞ்சிடுச்சு. அவங்க கிணுக்குன்றதெல்லாம் எடுத்து கட் பண்ணி இவங்களுடைய நல்ல உள்ளத்துக்கு இவங்களை நீங்கள் காப்பாற்றலாமே பிரான்ஸ் அப்படின்னு போட்டு பண்ணுறாங்க. இது இயற்கையாக நடந்தால் சந்தோஷம், பிஆர்னா மாட்டிப்பீங்க. ஒரு 2 பேரோட கடந்து வந்த ஸ்டோரி ஒன்று இருக்குது, அதை நான் பேக் ட்ராப்பில் அப்புறமா கடந்து வந்த பாதையா அவங்க பாஸ்ட்ல என்னெல்லாம் பண்ணாங்க, என்ன மாதிரி சாதனைலாம் பாஸ்ட்ல பெரிய பாஷா மாதிரி அவங்களுக்கு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்க போது இருக்கு. அப்புறம் அவங்க ஒருத்தங்க பிக் பாஸ்குள்ள எப்படி வந்தாங்கங்கிறது ஒரு ஸ்டோரி இருக்குது, அது நான் ஆஃப்டர் அதை வந்து இந்த இவர் தான் கேட்கணும் நியாயமா. இந்த முட்டி போட்டே ரோட்ல நடந்துகிட்டு இருக்காருல்ல, அவர் தான் அந்த கதையை கேட்கணும். அவங்க என்ன பண்ணி வந்தாங்கன்றதை நீங்க கேட்டுக்குங்க, வேணா நீங்க அது மாதிரி பண்ணி பாருங்க, ஏன்னா நமக்கு இதுல இது இல்லை. ஓகே, நேற்று எபிசோட்ல ஸ்டார்ட் பண்ணதுல வாட்டர் டாஸ்க் ஏற்கனவே பிக் பாஸ் ஸ்டார்டிங்ல வாட்டர் டாஸ்க் சொல்லியிருந்தாங்க. வாட்டர் டாஸ்க்ல மெயினா அவங்களுக்கு கொடுத்த ஒர்க் என்னன்னா ஒரு அலாரம் அடிக்கும் 10 செகண்டுக்குள்ள டேங்க் கொண்டு வைக்கணும், ஃபில் பண்ணணும். அதுக்கு 2 பேர் இருந்தாங்க, கம்ருதீனும் சபரியும். ஸோ அவங்க கொடுத்த வேலையை அவங்க செய்யலைங்கிறது தான் இன்னைக்கு பிக் பாஸ் வச்ச கோரிக்கை. அது என்ன அப்படின்னா, ஒரு டைம் 2 டைம்லாம் பரவாயில்ல, 5 டைம் அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. தண்ணி வர்றப்போ இவங்க இங்கே உள்ள பிரச்சனையை பார்த்துட்டு இதுக்குள்ள கவனம் செலுத்துறது மட்டுமே இருந்தாங்களே தவிர தண்ணி வர்றதை கவனிக்காம தண்ணி அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதை பிக் பாஸ் வந்து நோட் பண்ணி ஒரு வீடியோ மாதிரி போட்டு டிஸ்பிளேல காமிச்சிருக்காரு. 5 டைம் அது மாதிரி நடந்திருக்கு, அதை அப்படியே காமிச்சிருக்காரு. எபிசோடு ஓப்பனிங்ல என் தலைமை விக்கல் சிக்ரம் வந்து பதறி அடிச்சுட்டு ஓடுறாப்புல, கம்ருதீன் தண்ணிங்க, இன்னும் மெல்லமா பேசுங்களேன், அவருக்கு அப்பதான் கேட்கும், கம்ருதீன் ஏங்க அப்படின்ற மாதிரி ஒரு டோன்ல அவர் பார்த்து கம்ருதீன் சட்டைகிட்டெல்லாம் இல்லாம ஜாலியா படுத்துருக்காப்புல. அப்புறம் அரோரா சென்ட்ல நினைக்கிறேன் அவங்க தான் எழுப்பி விட்டாங்க, எப்பா எந்திரி பார்த்து. இவர் விக்கல்ஸும் இருந்தாரு, விக்கல்ஸ் எழுப்புனதுக்கெல்லாம் அவர் எந்திரிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அவர் நல்ல தூக்கத்துல ஆழ்ந்த 5 மணி காலையில தண்ணி வருது, அப்புறம் எழுப்பி போய் தண்ணியெல்லாம் பிடிச்சி கூட்டு வந்தாங்க. எனக்கு வந்து இந்த டாஸ்க்கை பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த சீசனில் பிக் பாஸினுடைய ஆட்டிடியூடே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவே வந்து இது வரைக்கும் எபிசோட நான் பார்த்ததே இல்லையா பிக் பாஸ். நேற்று அந்த வாட்டர் டாஸ்க்ல இவங்ககிட்ட பேசுறாங்க ஒரு இடத்துல, அந்த 5 வாட்டி நீங்க சொன்னீங்கல்ல மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு உடனே வந்துட்டு யாரோ கேட்குறாங்க, யாரும் இல்லை திவாகர் உடனே பிக் பாஸ் அடிக்கிறாப்புல அப்போ கூட இது டெலிகாஸ்ட் ஆச்சா இல்லையான்னு தான் உங்களுக்குலாம் கவலை, தண்ணி இல்லைன்னு கவலை இல்லைன்னு. ஏன் ஹவுஸ்மேட்ஸ்க்கு தண்ணி வரலன்ட்டு நான் தண்ணி கொடுத்துட்டு இருந்தேன், நீங்க என்னன்னா தண்ணியில கவனம் செலுத்தாம உங்களுடைய பிரச்சனையில கவனம் செலுத்திட்டு. அது ஒண்ணு. அதுக்கு எனக்கு அந்த பேசி முடிச்சிட்டாங்க அவங்க. ஓகே, பேசி முடிச்சு எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு கேட்குற கம்பெனி
பிக் பாஸ் தண்ணி வருமா அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு இருக்கிற டேப்ல போய் வைங்க வரும் அப்படி. இந்த பள்ளிக்கூடத்துல வாத்தியார்லாம் மிரட்டுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சு. இப்படி ஒரு ஆட்டிடியூடோட பிக் பாஸ் பேசி 8 சீசன்ல கேட்டதில்லை நான். இதுதான் புதுசு. ஆமா, இப்படி ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் நடந்தது இல்லை. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி வந்து அது பயங்கரமான அடி. ஆரம்பத்துலேருந்தே வந்து கனியை வந்து சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி வந்துட்டு கனி கொஞ்சம் உட்காருங்க நான் பேசலாமா இப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாரு. அந்த வாட்டர் டாஸ்க்ல வந்து ஒரு டென்ஷன் ஆகிட்டார் என்னன்னு தெரியல, போட்டுக்கிட்டு இது கூட இதை பற்றி கவலை இல்லை, அதை கேட்குறீங்க ஏதாவது ஒரு டேப்பில் போய் வைங்க தண்ணி அனுப்புகிறேன். ரொம்ப ஆட்டிடியூடாக ப்ரைவேட் லாரி ஓட்டுவாங்க சிலர் வந்து, தண்ணி லாரி. எங்கள் தெருவில் தண்ணி பிடிக்கலங்க விட்டோன்னே நில்லு எத்தனை வர அந்த தெருவுக்கு அப்படின்னாங்களா, அந்த ஒரு ரேஞ்சில் தான். பிக் பாஸ் தண்ணினால் நிறைய அவஸ்தைப்பட்டிருக்காரு போல இருக்கலாம். அந்த கோத்தை தண்ணி இனி தர மாட்டேறாங்க உரிமையா சொல்றாரு. கமருதன்ட்ட கேட்டிருப்பாரு, இப்போ தண்ணி எத்தனை லிட்டர் இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாரு. 50 லிட்டர் தண்ணி எத்தனை லிட்டர் இருக்கு தெரியுமா? அந்த டோன்ல அவர் பேசுனதே இல்ல அப்படி பேசல, நான் என்னோட டோன்ல பேசுறேன். இல்ல உங்க டோன்ல இல்ல, அவர் அந்த டோன்ல பேசி நான் கேட்டது இல்ல. 50 லிட்டர் தண்ணி இருக்குன்னு கமருதன் சொன்னாரு. அது போதுமா அப்படின்ட்டு ஒரு டோன்ல பேச, அது போதுமா அப்படின்னாரு. அந்த டோன்லாம் புதுசு தானே, போதுமா அப்படின்னு உடனே அது இவ்வளோ அமளி துமளி இங்கே போயிட்டு இருக்குது. காலையில் தண்ணி பிடிக்க கஷ்டமாக இருக்குது. என் தலைவன் வந்து இவங்ககிட்டலாம் கேட்கல தண்ணி வேணும்லாம், ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு இருந்தாப்புல, வாட்டர் வாயில் ப்ரெஷ்ஷு சொறி வச்சிருக்காரு, திறந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு பல்லுக்கு ஒப்பிச்சிட்டாரு. ஏங்க என்கிட்ட கேட்காம, உங்கள்கிட்ட கேட்கணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லைம்மா, அதெல்லாம் கேட்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிட்டே இருந்துட்டாப்புல. இந்த வாட்டர் டாஸ்கில் பிக் பாஸ் அவங்கள ஹேண்டில் பண்ண விதம் வந்து அடி வெளுத்துட்டாரு. அதுதான் வந்து இது மாதிரி பேசினதே கிடையாது. இவங்களுக்கு வந்து இப்படி பேசினாதான்டா கரெக்டு, எஸ்ஐ சார் அந்த மாதிரி தான் இருக்காங்க உள்ள. இவங்களை வந்து இப்படி ஹேண்டில் பண்ணாதான் கரெக்டு. அடி வெளுத்துட்டாருங்கிறப்போ அடுத்த டாஸ்கை வெளுத்துக்கட்டுன்ட்டு கொடுத்துட்டாரு. அதை நான் சொன்னேன்னா அவர் சப்பா ஓகே. ஆமாம், வெளுத்துக்கட்டு டாஸ்க்கு. அந்த டாஸ்க் என்ன அப்படின்ட்டு சொல்லியிருங்க. அதாவது இந்த டாஸ்க் என்ன அப்படின்னா, இவங்ககிட்ட இருக்கிற தண்ணியை வச்சு அந்த அழுக்கு பேண்ட் அழுக்கு சட்டை, அது யாரோட பேண்ட்டு, அது யாரதோ பிக் பாஸ் டீமே கூட இருக்கலாம். வீட்டுக்கு போகாம 24 லைவ்ல உட்காந்துருக்காங்க அவங்க ஆளுங்கெல்லாம், ஓகேவா? ஆமா, வீட்டுக்கு போறதுக்கு விட மாட்டாங்க. இங்கேயே சட்டையை கழட்டி கொடுத்தோம்னா இவங்களே துவச்சு தர போறாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. தெரியல, அதுக்கும் சண்டை. தண்ணி யாரு பிடிக்கிறது என்னன்னே தெரியலங்க. கெமி பார்வதி வந்து கொழாடி சண்டை, லிட்ரல். இதுதான் உண்மையிலேயே கொழாடி சண்டை. அவங்க தோத்து போயிருவாங்க இந்த சண்டைக்கு முன்னாடி. ஆமா, இல்ல அந்த அளவுக்கு இருக்கு. முடிய விட்டு இழுத்து அடிச்சுட்டு போடி வாடின்ற ரேஞ்சுக்கு எதுக்கு சண்டை போட்டாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. ஆனா ஒரு விஷயம் நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் சீசன்லாம் ரொம்ப டுவர்ட்ஸ் தி எண்டு தான் சண்டை வந்துச்சு. நாளே சண்டை, அடி சாவுங்கடா 2 பேருன்ற ஒரு மோட்ல தான் இருக்கிறாங்க. இவங்க சண்டை போடுறது யாரும் தடுக்கவும் வரல. அது தடுக்க மாட்டாங்க. அது அங்கிருந்து வேடிக்கை பார்க்குறேன், அடிச்சுக்கிறீங்களா, ரத்தமே வரல, சண்டை. அவங்களும் நம்ம மாதிரி எல்லா சீசன் டிவில பார்த்துட்டு இருப்பாங்க, எப்படி சண்டை வருது ஒரு, அதனால ஒரு சண்டையா அப்படின்ற மாதிரி விட்டு எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. சண்டை போட்டு சாவு அப்படின்ட்டு போட்டி. கெமியும் வந்து பயங்கரமா ஏதோ விஜய் பாரதி இவங்க பயங்கரமா ரைவல்ஸ் மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, செஞ்சுட்டு இந்த ஃபைட்டெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே போயிட்டே இருக்கு. வழக்கம் போல் இந்த வீட்டில் நிறைய பேர் மிச்சர் தான். கனியக்காரெலாம் வந்து சண்டையா என்ன சுவாரஸ்யமே இல்லை அந்த மோட்ல, என்னடா இப்படி அடிச்சுக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றுமே கேட்க மாட்டேறாங்க. வித்தியாசமாக இருக்குது. திடீர்னு பார்த்தா ஆதரையும் கமருதுன்னு சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் சமாதானம் ஆகிட்டாங்க. தண்ணி அடிச்சு நல்லா போட வேண்டாமா? அதுக்குன்னு ஒரு ஆணு பொண்ணுமா சண்டை போட முடியும்? என்ன தப்பு? பெண்கள் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டாங்க? சண்டை போடுறது என்னங்க தப்பு? பெண்கள் குறைஞ்சு போயிருக்கா, நான் எதுவும் சொல்லல, அவர் சொல்லியிருக்காரு. நீ சண்டை கேட்கறது, சண்டை போட்டா என்ன எல்லாம் அடிச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி சீசன்லாம் அந்த மாதிரிலாம் சண்டைலாம் நடந்திருக்கு தெரியும்ல. பயங்கரமான, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, யாரோ ஒருத்தங்க பயங்கரமான ஃபைட்லாம் போட்டாங்க பிக் பாஸ்லேயே வந்துட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, விளையாட்டாக பேச போய் நந்தினியை வந்து இவங்க ஏதோ கிண்டல் பண்ணி கலாய்ச்சி அவங்க அழுதுட்டு இருந்தாங்க. அது பார்த்தீங்களா நீங்கள்? பார்வையே அழுதுகிட்டு இருந்தாங்க. யாரு? பாரு. இல்லை, பாரு அள வைப்பாங்க, அது வேற விஷயம். நான் அதை அடுத்து சொல்கிறேன். நந்தினியை வந்து ஒரு கேங்காக உட்காந்துருக்காங்க. விக்கல்ஸ் விக்ரம் எல்லாருமே ஒரு கேங்காக உட்காந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு தண்ணி வர்ற இடத்துல ஒரு வேளை யாராவது செத்து போயிட்டாங்க அப்படின்னா எப்படி மற்றவங்களாம் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நடிச்சு காமிக்கிறாங்க. ஒருத்தர் இப்படி அப்படின்னு. என் தலையும் விக்கல் விக்ரமோட சமயோஜித்த புத்தியை நீங்கள் அதில் பார்க்கணும். நந்தினி அப்போ தான் அந்த பக்கம் போனாங்க. நந்தினிமா நடிச்சு காமினோடனே, நந்தினி பற்றி எனக்கு பெருசாக தெரியாது, நீ நடிச்சு காமி அப்படின்னு ஆப்போசிட்டில் யார்கிட்டயே அவர் மாற்றி விட்டார். கெமிகிட்டன்னு நினைக்கிறேன், நீ நடிச்சு காமி, உனக்கு தான் ஃபேவரட் அப்படின்ட்டு. கெமியும் நடிச்சு காமிக்கலை. அப்போயாவது நண்பர் எஃப்ஜியை புரிஞ்சுக்க வேண்டாமா, இதில் ஏதோ உள்குத்து இருக்குது அப்படின்ட்டு இவர் ஆர்வமாக வந்து நான் நடிக்கிறேன், இவங்க வரலன்னா என்ன நடிச்சு காமிச்சாரு. அதில் நந்தினி கேட்டுட்டு அவங்க பயங்கரமாக அழுகுறாங்க. நந்தினி கலாய்க்கிறது தானே, நான் வேணா நிற்கிறேன் நடு வீட்டில், எல்லாரும் வந்து நான் கலாய்ங்கடா வாங்கடா, இவங்க என்ன பாஷா பாயா வந்து கையில் பாஷாக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி எல்லாரும் வந்து கலாய்ச்சிட்டு போகிறதுக்கு ஒரு விளையாட்டா ஜோவிலெல்லாம் கலாய்ச்சிட்டாங்க. அதில் அவங்களுக்கு ஹர்ட் ஆகிடுச்சு போல். அதுக்கு வந்துக்கிட்டு
இதில் காமெடி என்னன்னா சமாதானப்படுத்துறதுக்கு சபரி போகிறாரு. அவங்க கதறி அழுகுறாங்க அப்படின்ட்டு அந்த ரூம்குள்ளே ரெஸ்ட் ரூமில் அழுதுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சபரி போயிட்டு போன நீ வெளியே போடா, நீ வெளியே போ அப்படின்னு அவரை திட்டுறாங்க. அவரு ஏம்மா நான் சமாதானம் தானம்மா பண்ண வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பிரவீன் இவங்கெல்லாம் சமாதானம் பண்ண முயற்சி பண்ணி அவங்க அழுதுதான் நான் அழுதுதான்டா முடிப்பேன் அப்படின்னு அவங்க அழுதுட்டாங்க. சமாதானம் பண்ண நான் அழுகுறது தான். ஆமாம், நான் ஏன்னா கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்கேன், அழாத நிறுத்துன்னா எப்பறம் நிறுத்த முடியும் அப்படின்ட்டு அவங்க பெட்ரூம்லேருந்து அழுதுகிட்டே நடந்து வர்றாங்க. அங்கேருந்து கஷ்டப்பட்டு வந்து இவங்க நிறுத்திடுவாங்க அழுகைய. அது ஒரு எஃபர்ட் இருக்குல்லங்க. அங்கே அழுகுறதுக்கு என்ன மரியாதை இருக்கு? அழுகுற மரியாதை இருக்கு. அங்கே அழுது அப்புறம் நடந்து வந்து வரும்போது இவங்ககிட்ட வர பேசுகிறாங்க. ஆமாண்டா நான் சிரிச்சுட்டே தான்டா இருப்பேன். காஜல் அகர்வாலோட ஒரு காமெடி எடுத்து தெரியுமா? இந்த ஜனங்களை மிரட்டணும்னா ஒன்று பயமுறுத்தணும் இல்லை பால் குடிக்கணும் அப்படின்னு குடிடா நல்லா குடிக்கணுமா. ஆமாம், அது ஒரு மீம் இருக்கு தெரியாதா? நடுவில் வேணா போடுங்க நீங்க. இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும் இல்ல பால் குடிக்கணும். குடிடா நல்லா குடி. அந்த மாதிரி சிரிங்கடா நல்லா சிரிங்க அப்படின்ட்டே வந்து இவங்க அழுதுகிட்டே போறாங்க ஒரு பக்கம். இப்படியான கூத்துக்கள்லாம் இருந்துச்சு. விஜய் பார்வதோ சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. அவருக்கு முடியாதுங்க வீடியோல. சுபிக்ஷா என்ன பேசினாலும் வந்துடுறாங்க. ஒரு ஈ மொக்கிற மாதிரி அப்படியே வந்துடுறாங்க. சும்மா ஒரு சாரி கேட்கறது கூட வந்துடுறாங்க. தண்ணி பிரச்சனையில சாரி கேட்கறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் தண்ணி வந்து அவங்க 2 பேர் மட்டும் தான் பொறுப்பு அப்படின்னு இல்லை. ஏன்னா எல்லாருமே தண்ணி யூஸ் பண்றாங்க. நார கேள்வி கேட்டாரு. எல்லாருக்குமே அவங்க 2 பேர் மட்டும் தான் பொறுப்பு இல்லையா, உங்களுக்கு எல்லாம் எங்க போச்சு அக்கறை அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அந்த அளவுக்கு கேட்டாரு. அதுக்கப்புறம் இந்த லிவிங் ரூம்ல வந்து இவங்க பேசிட்டு இருந்தாங்க. கான்வர்சேஷன்ல சுபிக்ஷா வந்து சாரி கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. சாரி கேட்டது ஆச்சு பூச்சுன்னு அப்படி இப்படி சுபிக்ஷா மேல அப்படியே ஏன்டா நான் என்னடா தப்பா கேட்டேன், மன்னிப்பு தானடா கேட்க வந்து என்னன்னு தெரியல. அவங்க வாழ்ந்தரே எது பேச வந்தாலும் திட்டுறாங்க. நான் வாயை திறந்தா மட்டும் என்னைய மட்டும் சல்லீசியாக அடிச்சிருங்கடா அந்த மாதிரி. உண்மையிலேயேங்க அது வந்து ரொம்ப ஒரு மோசமான போக்கு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வாட்டர் டாஸ்கில் வந்து சபரியும் கமருதீனும் சாரி கேட்டாங்க. என்ன ஆனாலும் சரி எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி சாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுபிக்ஷா வந்து உண்மையாகவே ஜென்யூனாக சாரி கேட்க வந்தாங்க. அந்த இடத்துல நல்ல விஷயம். அவங்க என்னன்னா ஓகே ஒரு நிமிஷம் அவங்க பேசுகிறதே கேட்கலாம், அவங்க யாரையும் பின் பாயிண்ட் பண்ணல, எதுவும் தப்பாக சொல்லலை. அது ஒரு நிமிஷம் கேட்குறதுக்கு பொறுமை இல்லையா? அவ்வளோ ரூடாக அவ்வளோ மோசமாக எல்லாரும் அவங்க பாட்டில் இஷ்டத்துக்கு ஏஞ்சி போயிட்டே. சின்ன பொண்ணு அந்த பொண்ணு அது என்ன தப்பாக சொல்லிடுச்சு, அது பாட்டில் ஏஞ்சி போயினே இருக்கிறாங்க. அது இவங்களே வந்து மற்ற நேரத்தில் மற்றவங்களுக்கு ஒரு நாகரிகத்தை கற்பிக்கிறாங்க. சபையில் எழுந்து போகக்கூடாது, சபையில் அழுதுகிட்டு போகுது இந்த பொண்ணு சுபிக்ஷா ஒரு முறை. சபையிலேருந்து நீங்கள் எல்லாம் போகக்கூடாது வந்து உட்காருங்க அப்படின்றாங்க. அந்த பொண்ணு பேச வருது, இவனுங்க சபையே கலைச்சிடுறானுங்க. அந்த போக்கு. பார்வை பற்றி சொல்லணும். அதுக்கு முன்னாடி வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம வாட்டர்மெலன் தலைமையில் நடிப்பு போட்டின்ற மாதிரி ஒன்று வச்சாங்க தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்னேன் முதல்ல, வாட்டர்மெலன் வந்து வெளியே பேசினதை மனசில் வச்சுக்கிட்டு இவங்க வந்து உள்ளே நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு. அதில் பிரவீன் வந்து ஒன்று பண்ணார். என்ன அப்படின்னா, இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் ஒரு சீன் வந்து நடிச்சு காமிக்கணும்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க. அழுவணும் அவ்வளோதான், அழுதுகிட்டே வந்து பேசணும் அவ்வளோதான். அவர் வாட்டர்மெலன் கழுத்தில் இப்படி கை போட்டார், போட்டு ஒரு அழுத்திட்டாப்புல ஆளு வாட்டர்மெலன் கழுத்தை. அதை அவர் ஜோவில எடுத்துக்கிட்டாரு. ஆனால் பல்ல கடிச்சு இருக்கிறாரு. விளையாட்டா பண்ணது தான், ஆனால் அவ்வளோ வன்மம் தேவையில்லை. ஓகே இருந்தாலும் பேசிட்டாரு. அது இதை விடலாம் பிற்போக்குத்தனமாக பேசியிருக்காரு. அவர் வந்து நடிகர்களோட தங்களை ஒப்பிடுறது மட்டும் இல்லை, அதை விடையெல்லாம் பிற்போக்குத்தனமாக 100 மடங்கு பிற்போக்குத்தனமெல்லாம் பேசியிருக்காரு. ஓகேவா? நம்ம நல்லா பேசியிருக்காரு, நிறைய இடங்கள்ல அவர் பேசியிருக்காரு. அது வேற கதை. உள்ளே வந்தாச்சுன்னா அதையே போட்டுக்கிட்டு அதையே பேசிக்கிட்டு அதுக்காக பிடிச்சி கழுத்தை நெரிக்கிறது. அவர் அங்கே நெரிச்சிட்டாரு, அவர் அங்கே போறாரு. இவர் எவ்வளோ நல்ல வர்ற அப்படின்ற. டேய் என்னடா நீங்கள் நிமிஷம் மாறுறாங்க. இப்படி கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு அவர் அங்கே போகிற எவ்வளோ நல்லவர், அவர் நல்ல மனிதராக இருக்காரு அப்படின்றாங்க. கழுத்தை பிடிச்சி அமுக்காமே சொல்லியிருக்கலாமே. இவ்வளோதான் எல்லாருமே. இது வந்து பொதுவாக இருக்கிற மனிதர்களை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. நம்மளே பல நேரத்தில் அப்படி தானே இருக்கோம். ஒருத்தரை பார்த்து ஜட்ஜ் பண்ணிடுறது, பணம் அப்புறம் இல்லைங்கிறது அதோடைய பிரதிபலிப்பு தான் அது. பிரவீன் நம்ம எல்லாருமே பிரவீன் தான் ஒரு விதத்தில். ஃபைனலாக போன வாட்டி மாதிரி ஒரு ஸ்டோரி, இது அவங்களுடைய லைஃப்பில் நடந்த விஷயத்த ஸ்டோரியாக சொல்கிறது. ஆதிரை சொன்னாங்க, பிரவீன் காந்தி சொன்னாங்க, அப்புறம் பிரவீன் காந்தி எங்க சொன்னாங்க சொல்லவே உடலை. அது உண்மையில ரொம்ப ஒரு தப்பான ஒரு ஆட்டிடியூட். ஏன்னா அவர் முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்காரு, என்ன தேவை இருக்குன்னு எனக்கு புரியல. ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு நின்று உட்காந்து கேட்கணும். ஓகே, கால் மேலே கால் போடுறது, கால் ஆட்டிக்கிட்டே இருக்கிறது, அது வந்து அவரையே அவமதிக்கிற மாதிரி ஒரு விஷயம். அந்த ஆளுக்கு வயசுக்காக ஒரு மரியாதை கொடுக்கலாம். என்னன்னா பிரவீன் காந்தி ஸ்டோரி சொல்றதுக்கு வராரு. அதுக்கு பிரவீன் காந்தி முன்னாடி யார் சொன்னா? ஆதிரை சொன்னாங்க. அவங்களுடைய ஸ்டோரி சொல்லிட்டு போனாங்க. அவர் பிரவீன் காந்தி வராரு. அவருடைய ஏஜுக்கு அவர் அப்படிதான் பேசுவார். ஒன்றும் பண்ண முடியாது. அவருடைய வெளியே அவருடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் என்ன அதெல்லாம் உள்ளே பேச முடியாது. அவர் வேற செட்டு. நான் சொன்ன மாதிரி 3 செட்டு இருக்கு. அவர் வேற செட்டு. அங்கே அவர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோ இல்லை, அவர் இப்படி தான் பேசணும் அப்படிலாம் இப்படி தான் அவர் ஆரம்பிக்கணும்லாம் இல்லை. அது அவர் ஆரம்பிக்கிறது எப்படி? அவர் ஆரம்பிக்கிற உங்களை பற்றி மட்டும் என்ன சொல்றாரு அவர் அப்படின்னா, நான் அப்படிங்கிறது இந்த உலகத்திலே சக்தி வாய்ந்த சொல் அப்படின்னாரு.
விஜய் பாருக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. அவர் விஜய் பாரு பேரை சொல்லியிருந்தாலும் இது பண்ணியிருந்தாலும் வரலாம். சார் டாஸ்க்கு அப்படின்னு. ஆமா, ஏன் இது இதுக்கு இந்த வேலை அப்படின்னு உடனே அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. உங்களுக்கு பிடிக்கலன்னு கிளம்பி போயிருங்க. அவங்க ஆக்சுவலா ஏஞ்சி போயிட்டாங்க தெரியுமா? இல்ல ஏஞ்சி போல அப்படியே விஜய் பாரு ஏஞ்சி போயிட்டாங்க. அவங்க ஏஞ்சிட்டாங்க, ஓகேவா? அவங்க எழுந்து வெளியே போயிட்டாங்க. அதை கட் பண்ணி தான் திரும்ப நீங்க அந்த 24 பாத்தீங்கன்னா அவங்க எழுந்திருப்பாங்க. எபிசோட் கூட நீங்க பார்க்கலாம், ஆப்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம். எபிசோட்ல அந்த இது ஏஞ்சி போற மாதிரி ஆக்சுவலா அவங்க எழுந்து போயிட்டாங்க அவங்க, ஓகேவா? போற வழியில அவங்கள பிடிச்சிதான் இல்ல நீங்க உட்காருங்கன்னு சொல்லவே திரும்ப வந்து உட்காந்தாங்க. ஷோரான்னு கேட்பாங்க, நீங்க ஏஞ்சி வெளியே போயிடுங்க அப்படின்னு உடனே ஷோரா போ அப்படின்னு கேட்பாங்க. தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்னு வரவர். அதுக்கப்புறம் இவங்க ஆக்சுவலா எழுந்துட்டாங்க. பின்னாடி இருந்தவங்க அந்த லாஸ்ட் ரோல் வந்தவங்க பிரவீன்கள்லாம் வந்து இந்த மாதிரி போகாதீங்க, இந்த சபை இவங்க ஒரு மண்ணாங்கட்டி ரூல் பெரிய ஐநாச மாதிரி ரூல்ஸ் வச்சிருக்காங்கல்ல, போய் உட்காருங்க அப்படின்னு உடனே உள்ள வந்து உட்காருவாங்க. அதுக்கப்புறம் தான் கானா வினோத் சொல்லுவார், அவர் வந்து பேசுறது பிடிக்கலாம் ஏஞ்சி போங்கன்னு சொல்றாரு, நீங்க கேளுங்க பிடிக்கலாம் போங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவங்க கால் மேலே கால் போட்டாங்க. கால் மேலே கால் போட்டு கால் மேலே கால் போடுறதெல்லாம் வந்து தப்பு கிடையாது, அவங்களுடைய ஓன் விஷயம். ஆனால் அந்த இடத்துல அவங்களுடைய உடல் மொழி இருக்குல்ல, இவங்க சுபிக்ஷாவை சொல்கிறாங்கல்ல, உன்னுடைய உடல் மொழி வந்து இப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் அப்படியே தான். சப்பா 3 படத்தில் 3 அது மயக்கம் என்ன தனுஷ் கீழே உட்காந்துருப்பாரு தெரியுமா, அந்த ஸ்டேஜ் ஐடியாப்பா அந்த மாதிரி ஒரு அடி கால் மேலே கால் போட்டோன்னே ஏற்கனவே தலைவன் வந்து கடுப்பில் இருக்காரா, அவர் இன்னும் கொஞ்சம் இதுவாகிட்டார், ட்ரிகர் ஆகிட்டார். மற்றபடி பார்வதி கால் மேலே கால் போடுறதோ கால் ஆட்டுறதோ அது வந்து அவங்களுடைய விஷயம். இந்த சீக்வன்ஸாக இது நடக்குது இல்லை, ஃபஸ்ட்டு இவங்க ஏதோ இன்டர்வியூன் பண்ணுறாங்க, திரும்ப அதை பண்ணோடனே டென்ஷன் ஆகிட்டார். மற்றபடி யாரையும் அப்படிலாம் சொல்லலாம் முடியாது, கால் மேலே நீங்கள் கால் போடக்கூடாது. பார்வோட ஸ்டோரி சொல்கிறப்போ இப்போ கீழே இருந்து யாராவது பண்ணுவாங்க போல. பண்ண மாட்டாங்க. அப்படி பண்றாலே இவங்க மட்டும்தான் அந்த வீட்டில். இவங்களே தான் திரும்ப இங்கே வந்து உட்காந்து பண்ணிட்டு திரும்ப அங்கே போய் உட்காரணும். வேற யாரும் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இன்னொன்று பிக் பாஸ்ல லாஸ்டா கலையரசன் அவரோட ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, கலையரசன் நம்ம எல்லாருக்குமே ஒரு அகோரி கலையரசன் தான் தெரியும். அவர் வந்து 19 வயசு. அவர் அப்படிதான் தெரியும், வீட்டுக்குள்ளதான் அவர் தெரிய மாட்டேங்குது. அவர் ஏதாவது ஒரு ஓரத்துல நின்னுக்கிறாப்புல. 19 வயசுலயே மனுஷன் கின்னஸ் ரெக்கார்ட்லாம் சாதனை படைச்சிருக்காரு. கின்னஸ் ஒரு நாட்டுப்புற கலைஞர் வேற. இன்னொன்று கிராமிய புதல்வன்ட்டு ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியா? ஆமா. ஆனா அப்பெல்லாம் ஃபேமஸ் ஆகாதவர் அகோரி கலைஞன்ட்டு அந்த அப்படி பண்ணா எப்படிங்க ஃபேமஸ் ஆக முடியும்? அதுதான் எல்லாம் படிச்சுக்கிட்டு நல்லாவா இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணாதான் ஃபேமஸ் ஆக முடியும். கரெக்ட் தான். அவர் பண்ண எப்படி செலக்ட் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்க. ஆமா, பின்ன ஸ்கூல் வச்சிருக்கவங்க எல்லாம் உள்ள கூப்பிட்டு வந்து உள்ள டாக்டர் பட்டம் பெற்று வாங்கியிருக்காரு. என்ன டாக்டர்? டாக்டரேட். அதுவா கொடுக்குறாங்களா என்ன? ஆமா. ஈவினிங் ஃப்ரீனா சொல்லுங்க, நம்ம கூட போய் வாங்கிட்டு வந்துக்கலாம். நாளிலேருந்து நீங்க டாக்டர் மாதிரி நான் டாக்டர் பர்மிஷன் போட்டு பர்மிஷனா போட்டு போய் வாங்கிட்டு வந்துக்கலாம். அது எங்க கிடைக்குதுன்னு கேளுங்க, கேமராமேன் கூட்டு போகலாம். யாரு நீங்க விருப்பம் இருந்தாலும் வாங்க, அதான் வாங்கிக்கலாம். அவ்வளவுதான். டாக்டரேட் கலையரசன் அவர் வந்து வெளியே ஒரு வேற சொன்னாரு, அவர் மனைவியோட சண்டை போட்டதெல்லாம் கண்டென்ட்டுக்காக நாங்க பண்ணது அப்படின்னு அந்த உண்மைகள்லாம் செதற விட்டு தான் உள்ளே வந்தாரு. அவர் அவ்வளவு சாதனை தெரிஞ்சிருக்கு போல. இப்படி பண்ணா நம்ம மேல வர முடியாது, இப்படி 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 பண்ணாதான் நம்ம சதுரங்க வேட்டையில வரும்ல, காந்தி பாபு ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சான், மதிக்கல, ஏமாத்த ஆரம்பிச்சவரும் பணக்காராயிட்டு. அது மாதிரி அவர் வந்து பள்ளிக்கூடலாம் ஆரம்பிச்சு செஞ்சு ஒண்ணு எவனும் கட்டிக்கல. நான் இந்த அகோரின்னு சொல்லி உட்காந்த உடனே எல்லாம் அப்ப இதுவே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அவருக்குள்ளே ஒரு ஆனந்தராஜ் இருப்பார் போல, தோத்துக்கிட்டே இருக்கியடா அப்படின்ட்டு. ஆனந்தராஜ் உள்ள இருந்தா ஓகே, வெளியே வராம இருக்க வரைக்கும் நல்லது தான். சரி, எபிசோட் பார்த்துட்டு பேசுவோம், நாளைக்கு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.